ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்மளோட ஃபேவரட்டான ஆக்டர் சென்சி மூவி தான். எப்பயும் பார்க்குற சென்சி மூவி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப காமெடி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த மூவி பிடிக்கும். இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயினோட ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் கேட்குது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் பேசிகிட்டே இருக்கா. என்னோட பாஸ் என் தம்பிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஓடி வந்து பிரதர் இன்லான்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் பார்த்தா என் பாஸ் ப்ரப்போஸ் பண்ணி வா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி மேரேஜ் சர்டிஃபிகேட் வரைக்கும் என் லைஃப் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு ஒரு பெரிய ஆஃபீஸில். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே தான் இருக்கா. ஹீரோயினுக்கு கண்டினியூவாக கால் வருது. அவங்க பிரதருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ண அவள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், நீ ஃபோன் பேசுதுன்னா நாங்க வேணா மீட்டிங்கை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கவான்னு. அதுக்குள்ள பார்த்தா பிரதர் பையன் ஓடி வந்துட்டா அக்கான்னு. ரெண்டு பேரும் எல்லாரும் முன்னாடி ஹக் பண்ணிக்க. ஐயோ என் தம்பிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் அந்த பையன் திரும்பி பார்க்கறான். என் பிரதர் இல்லை இங்கதான் இருக்காரான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேச எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஒண்ணுமே புரியல. ஹீரோயினுக்கே ஷாக்கா இருக்கு, என்னடா நடக்குதுன்னு. நம்ம ஹீரோயினோட தம்பி ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான். அவன் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கான் நடந்த கதை எல்லாத்தையும். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு. இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு செம்ம காமெடியா இருக்கு. டே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடான்னு சொல்லி தம்பி அடிக்கலான்னு போக எல்லாரும் அப்படியே கத்துன்னு கத்துறாங்க. மீட்டிங் இதோட முடிச்சுக்கல, கிளம்புங்கன்னு சொல்லி ஹீரோ எல்லாரையும் அனுப்பிட்டான். எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. புலம்பிட்டே போக எனக்கு வேலை போக போகுதுன்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. நீ என்ன சொல்ல வந்த? நான் உண்மைதான் சொல்ல வந்தேன். உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிரும், ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஏதோ பேச வர வாயை மூடுடா, என்னடா பேசிட்டு இருக்க அவர்கிட்ட, வாடா போலான்னு சொல்ல பிரதர் இல்ல நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களோட முதுகுக்கு பின்னாடி நீங்க எங்க அக்காவோட பேரை பச்சை குத்திருப்பீங்க, வேணா டேட்டோவா போட்டீங்களா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்ல அதுக்குள்ள மண்டையில ஒரு தட்டு தட்டி என் தம்பிக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, ப்ளீஸ் சார் நான் போயிட்டு வரேன் பாஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வேகமா அவனை இழுத்துட்டு அங்கேருந்து ஹீரோயின் போறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. அப்படியே இதை யோசிச்சுட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். இதை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். மைல்டான ஒரு மியூசிக். ஹீரோ குளிக்கிறத காட்டுறாங்க. குளிச்சுட்டே இருக்கும்போது அவனோட பேக் சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் அவன் அப்படியே டேட்டோவா போட்டிருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா ஃப்ரெண்டு கிட்ட, எப்படி எனக்கு வேலை போக போகுது, இந்த மாசம் சம்பளம் வாங்குவேனா இல்லையான்னு தெரியல. ஏண்டி உன் தம்பிக்கு உண்மையாவே பைத்தியமா, எதுக்கு இப்படிலாம் சொல்றான்? ஏற்கனவே எனக்கும் என் பாஸுக்கு ஆகாதுடி, நீ வேற அவன் ஏன் இப்படி பண்ணான்னு புரியல. ஒரு டைம் நான் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு வந்துட்டு இருந்தேன்னா என் பாய் ஃப்ரெண்ட் நினைச்சு சும்மா நின்று இருந்தேன். என் பாஸை போய் ஹக் பண்ணிட்டேன். அப்பதான் தெரிஞ்சது ஆகா நமக்கு வேலை போக போகுதுன்னு. அவரை அப்ப என்ன உயிரோட விட்டதே பெருசு, இப்ப இவ்வளோ பெரிய கதை நடந்திருக்கு, என்னை சும்மாவா விடுவாரு? எனக்கு வேலை போறது கன்ஃபார்ம் தான், ஆனா என்ன பண்றதுன்னு தான் புரியல, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் புலம்ப ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க வரான் தம்பி. அக்கா ஏன்க்கா நான் சொன்னது இன்னும் நீ நம்பலையா? உண்மையாவே சொல்றேன், உங்களோட ஹஸ்பண்ட் தாக்கா பிரதர் இன்லா, உன் பாசு தாக்கா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு வா உனக்கு ஒன்று தரேன்னு சொல்லிட்டு டேபிளை கிளீன் பண்ணிட்டு அவனை போட்டு சும்மா கும்மு கும்முன்னு கும்புறா. இதுக்கப்புறம் இதை பத்தி ஏதாவது பேசினா அடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டே இருக்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அடுத்த நாள் காலையில வந்துட்டு இருக்கான். யாரோ அவனை கடத்திட்டு போற மாதிரி இருக்காது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். பிரதர் இன்லா நீங்களா, எதுக்கு என்ன கடத்துனீங்க, ப்ளீஸ் இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என்ன விட்டுருங்க 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 கத்த. இரு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உன் அக்காவுக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்கே, அவள் எப்படி என்ன கல்யாணம் பண்ணுவா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சொல்லுன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பேசலான்னு வரான். ஆமாம் சொல்லு, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்ல, அந்த ஆள் சரியான பொறுக்கி பையன். எங்கள் அக்காவுக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆக போகுது, ஸோ கண்டிப்பாக பிரேக்கப் ஆயிரும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிடிக்கும், முன்னாடியே பார்த்துருப்பான். அவளோட ஒரு அசைவையும் ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். எப்போ கரெக்ட் பண்ண சான்ஸ் கிடைக்கும்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கான். இப்போ கரெக்டாக தம்பி பையன் வேற வந்து இதை சொல்ல அவனுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ உண்மையாவே நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்பா இப்பதான் ஹாப்பியா இருக்கு, நீங்க ரெண்டு பேர் தான் பர்ஃபெக்ட் மேட்ச். அவனுக்கு கல்யாணம் ஆகும், ஸோ கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி என் அக்கா இழுத்துட்டு போவா. ஆனா மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க போக மாட்டாங்க. கண்டிப்பா கல்யாணம் உங்க கூட தான் ஆகும்னு சொல்ல, என்ன சொல்ற, எப்ப அது நடக்கும்? அதுதான் சரியா தெரியல. நீங்க எப்ப என் அக்கா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஓகே சொன்னாங்கன்னு தெரியலன்னு சொல்ல, காரை எடுங்கடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அப்புறம் இங்க பார்த்தா சிவில் ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண. அந்த பையன் ஏதோ பதட்டமா மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். ஃபோன் அங்கே கீழே வச்சிருப்பான். அப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா, நேற்று ரெஸ்டாரண்ட்டில் தம்பி சொல்லியிருப்பான், நீ அவனை நம்பாத, அவனோட வீச்சேட்டை போய் செக் பண்ணி பாரு, அவனுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு. அதை யோசிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்லி அவனை அந்த பக்கம் அனுப்பிட்டு மொபைல் எடுத்து வேகமாக செக் பண்ணி பார்க்குறான். அவன் சொன்ன மாதிரியே அந்த மாதிரி மெசேஜ் எல்லாமே அதில் இருக்குது. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. கரெக்டாக அந்த பாய் ஃப்ரெண்ட் வேறு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்து நிற்கிறானா, அவள் எதுவுமே பேசல, தண்ணியை மட்டும் கையில் வாங்கிட்டு ஆப்போசிட்டில் நின்று பார்த்துட்டே இருக்கா. என்ன அப்படின்னு சொல்லி அவன் கண்ணிலேயே கேட்குறான். இவன் தண்ணி தூக்கி மூஞ்சில் ஊற்றி விட்டு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு கல்யாணம் இல்லை போடான்னு சொல்ல,
ஏய் இரு, எங்கே போகிற நீ? நீ என் மொபைல் எடுத்து பார்த்தியா? இங்கே பாரு, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. அவங்க கிட்டலாம் சேட் பண்ணுறது சும்மா தான். என்னோட லவ் நீ மட்டும்தான். உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, அப்போ இதெல்லாம் நீ பண்ணுறது எனக்காகவா? உனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்க வேணாமா? அவன் என் பாஸோட பொண்ணு தான். ஸோ நீ தப்பாக புரிஞ்சுக்காத. நான் இதோட அவகிட்ட பேசுறது நிறுத்திடுறேன்னு சொல்ல, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்காத, போடா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி கன்னத்தில் பலார்னு அறையிலான்னு போகிறா. ஆனால் ஹீரோயின் அறையில அந்த பையனுக்கு அப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்குது, என் மேலே அவளுக்கு கண்டிப்பாக லவ் இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டு போக கையை பிடிச்சி இழுக்கிறான். இங்கே பாரு, நீ என்னை விட்டு போக முடியாது, நீ என் கூட தான் இருக்கணும்னு அவன் பாட்டுக்கு பேசுகிறான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அப்படியே வந்து இங்கே பாரு, இவளோட புது பாய் ஃப்ரெண்ட் நான் அந்த அப்போடான்னு சொல்ல, நீங்கள் யாரு ஓவரா பேசுறீங்க? எனக்கு அவளுக்கு இடையில எவ்வளோ நாள் லவ் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ஓவரா பேசுகிறான். அதுக்குள்ளே அங்கேருந்து போலீஸ் வருது. நீ ஆல்ரெடி உனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்ல ஏதோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்க, அதனால உன்னை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி போலீஸ் இழுத்துட்டு போக பார்க்குது அந்த பாய் ஃப்ரெண்டு பையனை. எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹீரோயின் கிட்டே கேட்க, உனக்கு நான் இது வரைக்கும் செலவு பண்ண காசுக்கு நீ தான் எனக்கு பணத்தை திருப்பி தரணும், ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டுறா. ஸோ அதுக்கான எவிடன்ஸையும் காட்ட வேற வழி இல்லாமல் போலீஸ் தரன்னு அந்த ஆளை இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. நல்ல வேலை என் பாஸ் வந்து என்ன காப்பாத்தினாருங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வேகமா அங்கேருந்து வர தம்பி பையன் கேட்குறான், என்னக்கா பிரேக்கப் பண்ணிட்டியா? இப்போ உனக்கு என்ன தாண்டா வேணும்? ஏன்டா இது மாதிரி பண்ற? ஏற்கனவே பிரச்சனை பெருசா இருக்கு, இதுல நீ வேறன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ வந்து பக்கத்துல நிற்கிறான். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, கல்யாணமா? என்ன சொல்றீங்க? ஆமா, நான் 5 மில்லியன் மாசம் உனக்கு பணம் தரேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு கான்ட்ராக்ட் ஒய்ஃப் மாதிரி நீ வேணும் அப்படின்னு சொல்ல, 5 மில்லியனா? டாக்ஸோட தருவீங்களா, டாக்ஸ் இல்லாம தருவீங்களா? டாக்ஸ் இல்லாம. ஆஹா சூப்பர்ல, 5 மில்லியன் பணம் கிடைக்கிறது ரொம்ப பெருசு. சரி பாஸ், ஓகே, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அடிப்பாவி அக்கா, பொசுக்குன்னு பணத்துக்காக ஓகே சொல்லிட்டாளேங்கிற மாதிரி தம்பிக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி உனக்கு ஓகே என்னவா, இப்பயே போய் நம்ம மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, ஓகே வாங்க சார் போலாம், வாங்க போலான்னு சொல்லிட்டு பணத்துக்காக ஹீரோயின் ஓகே சொல்லிட்டா. எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன், கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போதாக்கா நீ மாட்டிட்டு முழிக்க போற அப்படிங்கிற மாதிரி தம்பி பையன் வெளியே நின்று கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. பாஸ் இந்தாங்க ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எனக்கு பணம் வந்துருங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கு அவளுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். எப்படியோ எனக்கு ஹாப்பியா இருக்கு, இதுக்கப்புறம் என்ன நீ பாஸ்னு கூப்பிடக்கூடாது, என்ன நீ ஹஸ்பண்ட் கூப்பிடுன்னு சொல்ல, ஹஸ்பண்டா? ஆமாக்கா அப்படிதாக்கா கூப்பிடணும், ஹஸ்பண்ட் எப்படியா கூப்பிட முடியும், அப்படிதான் கூப்பிடுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளும் ட்ரைனிங் பண்ணி பார்க்குறா. ஆனால் அவனால கூப்பிடவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நான் போயிட்டு வரேன், நம்ம மேரேஜை பற்றி வெளியே யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்கள் வந்து போயிட்டா. பிரதர்ன்லா எப்படியோ ஒரு வழியாக கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசில் இடம் பிடிக்கணும், அவளை லாக் பண்ணுறதுக்கு தான் இது. கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொன்னீங்க, அவளை தான் உருகி உருகி லவ் பண்ணுறீங்களே, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்து கேட்க, அதுவா, இப்போதைக்கு உன் அக்காவை என் வழியில விழ வைக்கணும்னா இதுதான், வேற வழி இல்லை. ஸோ அதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, வா என் பிரதர்லாம் சூப்பர், நானும் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே வர, அப்புறம் நம்ம ஹீரோ அந்த வெட்டிங் ரிஜிஸ்டர் பண்ண கார்டை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். டிரைவர் பையன் கூட கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா, ஹாப்பியா இருக்கு அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது ஹீரோ கிட்ட இருந்து, நீ இதுக்கப்புறம் என் வீட்டில் என் கூடயே ஸ்டே பண்ணு, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுலன்னு சொல்ல, உங்க கூடயா, அது எப்படி முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்பா அம்மாவுக்கு தான் கவலையா இருக்கு. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவ பாய் ஃப்ரெண்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு இங்கேருந்து போக போறான்னு. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சரி அதுக்காக இப்பவே போடுமா? ஆமா நான் போய் தான் ஆகணும், வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண அப்பா அம்மாவுக்கு தான் கவலையா இருக்கு. 2 பேரும் அந்த பக்கம் சமைக்கிறேன்னு சொல்லி போயிட்டாங்க ஃபீல் பண்ணிட்டு. இங்க வாடன்னு சொல்லி தம்பி கூப்பிட்டு, எனக்கு ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வேணும், ஆர்டர் பண்ணி கொடு, இன்னொருத்த வீட்டில் போயிருக்க போறேன், ஏதாவது தேவைப்படும்லடா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு நீ பயப்படவே வேணாம், பிரதர்லாம் ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி தம்பி ஓவரா பேசுறான். அப்புறம் எனக்கு பிரேக்கப் ஆனது, நான் இவனை கல்யாணம் பண்ணது, இந்த மேட்டர் எதுவுமே அப்பா அம்மாக்கு இப்போதைக்கு தெரிய வேணாம், அவங்க அவன் மேல ரொம்ப நம்பிக்கையில இருந்தாங்க, அவன் வேற பிரேக்கப் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கடா, சொல்லிடாதன்னு சொல்ல, அக்கா நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் நீ நம்ம பாஸோட வீட்டில் போயிருந்தா பிரதர்லாவை நீ எப்படிலாம் கூப்பிட வேணும், அவங்கள எப்படிலாம் ஹேண்டில் பண்ணிக்கணும், 2 பேரும் எப்படிலாம் க்ளோஸா இருக்க போறீங்கன்னு பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தம்பி ஓவரா சொல்றான். அது அப்படியே ஹீரோயின் இமேஜின் பண்ணி பாக்குறா. அவனால அதை தாங்கவே முடியல. இங்க பாடுறா, இந்த மாதிரிலாம் சொல்லாத, இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கும் வந்தாச்சு. பாஸ் நான் வந்துட்டேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்க அங்க ஒரு லேடி வராங்க. ஹாய் அம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வீட்டில் ஒர்க் பண்ற மெய்டுன்னு. அவங்க வாங்கம்மா இங்க ஒர்க் பண்றாங்கன்னு சொல்ல, ஆஹா ஒர்க் பண்ணுறவங்களே இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களேங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. வாங்க மேடம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக, அங்கே இருக்க ஹாலே அவ்வளோ கிராண்டாக இருக்குது. ஒயினே என்னோட 1 வருஷம் சேலரி மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டு புலம்பிக்கிட்டே போகிறா. ஹீரோவை திரும்பி பார்க்குறா. ஹீரோ லைட்டாக ஸ்மைல் பண்ண, அப்பாடா எவ்வளோ பெரிய வீடுங்கிற மாதிரி உள்ளே போக, பெட்ரூம் கூட்டிகிட்டு போக, என்னது இந்த பெட்ரூமா, இதெல்லாம் எனக்கு வேணாம், கெஸ்ட் ரூமில் ஸ்டே பண்ணிக்குவா அப்படின்னு சொல்ல, கெஸ்ட் ரூமா, நீங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாங்கம்மா சொல்கிறாங்க. அது இல்லை நான் கெஸ்ட் ரூம்க்கே போகிறேன்னு சொல்லிட்டு
குடுக்குன்னு ஓடி போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அங்கே பார்த்தா தம்பி பையன் உட்காந்துருக்கான். டேய் நீங்க என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்க, அக்கா நானும் இங்கேயே வந்துட்டேன், எனக்கு படிக்கணும், வீட்டில் இருந்தால் சரியா படிக்க முடியாது, ஸோ அதனால நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது போடா போடான்னு சொல்ல, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு நிறைய இருக்கு படிக்க, பேசாம போக்கா அப்படின்னு சொல்ல, என்னது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வரான். என்னாச்சு, அவன் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டுன்னு சொல்ல, அப்புறம் சரி ஓகே அப்பா அவன் கூட நான் ஸ்டே பண்றேன், அதெல்லாம் முடியாது, நான் படிப்பேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன், நீ ஒழுங்கா வெளியே போகணும்னு சொல்ல, நீ என் கூட ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ, நான் கவுச்சில் படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ போக, அதுக்கப்புறம் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே தம்பி பையன் திரும்பி பார்த்து ஏதோ எழுதிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேர் வர, வீடு நல்லா இருக்கு ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கே, கான்ட்ராக்ட் மேரேஜ் தானேங்கிற மாதிரி புலம்பிட்டே ஹீரோயின் போறா. நீங்க 2 பேரும் பர்ஃபெக்டான மேட்ச்னு சொல்லி தம்பி மெசேஜ் பண்ண, ஹீரோ கதை கேட்டனே ஹாப்பி ஆயிடுச்சு. அவளுக்கு பணம் எல்லாம் அனுப்புறா. ஆஹா பணம் வந்துருச்சு, சூப்பர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தம்பிக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு. எப்படியாவது என் அக்கா லைஃபை ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி அவனும் யோசிச்சுட்டு படிக்கிற மாதிரி எதுவும் பண்றான். அப்புறம் இதை யோசிச்சுட்டே இருக்கா. அடுத்த நைட் நம்ம ஹீரோயின், ஐயோ அவங்க கூட ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணுமா, பேப்பர் ஸ்ப்ரேலாம் கையில் எடுத்து வச்சுக்கணும், ஸோ தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரான். ஆஹா ஷர்ட் இல்லாமல் நிற்கிறானே, என்ன இவன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கான், என்ன பண்ணுறது, ஐயோ அவன் என் பாஸ் வேறு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டா, கொஞ்சம் ப்ளஷ் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல, கரெக்டாக ஹீரோ வந்து நின்று என்னன்னு சொல்லி கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, இந்த பெப்பர் ஸ்ப்ரே உங்களுக்கு தான் தேவைப்படும், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. தம்பிக்கிட்டேருந்து மெசேஜ் வருது, என்னாச்சு என் அக்காவை செட்யூஸ் பண்ணிட்டீங்களான்னு. லைட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் படுத்திருக்காங்க. ஹீரோயினுக்கு சுத்தமாக தூக்கம் வரல. ஹீரோவும் திரும்பி திரும்பி அப்பப்போ ஹீரோயினை பார்க்க, அப்புறம் ஹீரோயின் கண்ண முடி ஒரு வழியாக தூங்கிட்டா. அவளை ரசிச்சு இவன் பார்த்துட்டு இருக்கான். காலேஜ் டைம்லேயே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை தெரியும் போல. ஒரு டைம் அவள் போகிற எல்லா இடத்துலையும் அவளுக்கே தெரியாமல் வாட்ச் பண்ணிட்டு சீக்கிரட்டாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் காலையில் எஞ்சி பார்க்குறா, ஹீரோவை காணும். என்னது அவன் சீக்கிரம் போயிட்டானேன்னு சொல்லிட்டு வேகமாக கீழே வரா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பி, நான் சாப்பிட்டேக்கா நீ லேட்டுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஹீரோ வெயிட் பண்ண, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே ஆன்ட்டி வந்து நிற்கிறாங்க. அவளுக்கு மட்டன் பிடிக்காதுன்னு சொல்ல, எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை என் தம்பி சொல்லியிருப்பான், பரவாயில்ல அவன் என்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவான் போல இருக்குங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு டிஷ் கேட்குறா. நீ அதை சாப்பிட மாட்டீல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, ஃபர்ஸ்ட் பிடிக்காதலே இப்போ எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல ஹீரோ. கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் புவராக இருந்திருப்பாங்க போல. அந்த டைம் அங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருப்பா. அப்போ அவளுக்கு வரப்போகிற ஹஸ்பண்டை பற்றி பேசியிருப்பா. அந்த டேட்டோ மேட்ரு கூட அவள் தான் சொல்லியிருப்பா, என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும்னு. ஸோ அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச டிஷ் பற்றிலாம் அப்போவே ஹீரோ வந்து கேட்டிருப்பான். அதனால தான் ஹீரோயினுக்காக அவன் பார்த்து டேட்டோ போடுறது, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்க. ரொம்ப ரிச்சான பர்சனாக இருக்கணும்னு தான் அவள் ஆசைப்பட்டிருப்பா. அது எல்லாமே இப்போ ஹீரோ பண்ணிட்டு தான் இருக்கான். ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கானுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கா ஹீரோயின். சரி ஆஃபீஸ்க்கு போகணும், கிளம்பலாமா, உனக்கு தேவையான பணத்தையும் நான் அனுப்பிட்டேன்னு சொல்ல, 5 மில்லியன் ஐயோ ஜாலிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது ஆஹான்னு லிஃப்ட்டுக்குள்ளே டக்குன்னு ஹீரோயின் போக, அங்கே எல்லாரும் நிற்கிறாங்க. குட் மார்னிங் சார்னு சொல்ல, அவளும் ஏதோ இப்போ தான் வந்தவளாட்ட குட் மார்னிங் சொல்லிட்டு போய் நிற்கிறா. ஹீரோ வந்து கரெக்டாக ஹீரோயினோட பக்கத்தில் நிற்க, லிஃப்ட் போக ஆரம்பிக்குது. அப்படி படபடன்னு இருக்கு ஹீரோயினுக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு புதுசாக வரா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கரெக்ட் பண்ணதா வரா. ஹீரோ கிட்ட வளைஞ்சு பேசுகிறா. இன்னைக்கு சாப்பிட போகலாமா, நாளைக்கு போகலாமா, நாளைக்கு போகலாமான்னு. நான் எல்லா நாளும் பிஸியாக தான் இருக்கேன், என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆல்ரெடி என் ஒய்ஃப் என்ன டின்னருக்கு வெளியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஒய்ஃபா என்ன சொல்கிறீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, போய் சொல்லாதீங்க, என்ன அவாய்ட் பண்ணுறக்காதுன்னு பேசுறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஓவராக பேசுகிறா. உண்மையாகவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அப்போ அவங்க ஒய்ஃப் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் குடுகுடுன்னு வெளியே ஓடி போயிட்டா. ஐயோ நம்ம மாட்டிக்குவோமோன்னு. அப்புறம் ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போ, ஆஃபீஸ் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்கா, அந்த பொண்ணு யாராக இருக்கும்னு எப்படியும் லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமான்னு. யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. யாராக இருக்கும்னு படபடப்பாக இருக்கு எல்லாருக்கும். அந்த டைமின்னு பார்த்து ஹீரோயின் டக்குன்னு எந்திரிக்க, ஹீரோயினோட கையிலேருந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கீழே வருது. அதில் ஹீரோட ஃபோட்டோ போட்டிருக்க. ஐயோ மாட்டினா உண்மையை சொல்லித்தாகணுமாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, இந்த மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோடி காசு கொடுத்த, சூப்பர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. ஆஹா என்னது உண்மை கூட சொன்னால் நம்ப மாட்டாங்க போல இருக்குங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. எப்படியோ தப்பிச்சிட்டோங்கிற மாதிரி அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுல யார் ஹீரோவோட ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு போலிங் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயின் 3rd பிளேஸில் இருக்கா. அவளை எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஹீரோ சும்மா இல்லாமல் ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அசிஸ்டண்ட்டோட மொபைல் வாங்கியெல்லாம் ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் ஒன்றும் வரல, பேசவும் இல்லாமல் ஃபுல்லாக. அதனால ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஃபீஸில் உட்காந்து மீட்டிங்கில் உட்காந்து ஹீரோயினை பற்றியே தான் அவனும் திங்க் பண்ணிட்டே இருக்கான். அந்த டைம்னு பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறான். நான் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பில் உட்காந்துல, எனக்கு டார்கெட்டை முடிக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடின்னு. ஆஹா சூப்பர்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா. இன்னைக்கு ஈவினிங் என் கூட கொஞ்சம் வெளியே வர முடியுமான்னு. இவன் மெசேஜை பார்த்தனையும் எங்கேயோ சாப்பிட்டா வெளியே கூட்டு போகிறா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு அவனு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஃபர்னிச்சர் ஷாப்பில் போய் இது வாங்க அது வாங்கன்னு
சொல்லி கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகேன்னு ஹீரோயினுக்காக அவனும் பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே வாங்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு பில்லு பே பண்ணும்போது ஹீரோயின் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்குறான். இல்லை இல்லை உங்களுக்காக ஒரு பெண் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கிஃப்ட்னு சொல்லி ஏதோ பெண் எடுத்து கொடுக்குறா. ஈஸியாக அவனை ஏமாத்திடலாம் போல இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ஆனால் ஹீரோயினுக்காக ஹீரோ என்ன வேணாலும் பண்ணுவான்னு அவளுக்கு தெரியல. கார்டை கையில் கொடுத்துட்டு இது என்னோட சேலரி கார்டு, இதுக்கப்புறம் இந்த கார்டு உங்ககிட்ட தான் இருக்கணும், நீ தானே என்னோட ஒய்ஃப், ஆனால் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, எப்படி இருந்தாலும் நீ என் ஒய்ஃப் தானே, நீ இதை ஹேண்டில் பண்ணிக்கோ, எனக்கு ஏதாவது வேணா நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீயே வாங்கிக்கலாம், என்ன கூப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த தம்பி பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான். அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா, பெரிய பிரச்சனை, அப்பா அம்மாவுக்கு நீ பிரேக்கப் பண்ணது தெரிஞ்சிருச்சு, அந்த ஆளு ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டானா, அவங்க அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலக்கான்னு சொல்லி இவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஆஹா இப்போ என்னடா பண்ண போறோம், வீட்டில் போய் நீ தான் சமாளிக்கணும். நான் எப்படி சமாளிக்க முடியும்னு சொல்ல அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ஃபோனை மாத்தி மாத்தி தூக்கி தூக்கி எல்லாரும் ஹீரோ மேல போடுறாங்க. ஹீரோ அட்டன் பண்ண டக்குன்னு வாயை மூடிட்டு ஹீரோயின் அமைதியா இருக்க சொல்றா. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவ வந்துட்டா, அவளுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும்ல, செஞ்சு வைங்க, டேபிள் மேல எடுத்து வைங்கன்னு. ஹீரோயின் பயந்து போய் வரா. அம்மா முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் அழுதுகிட்டே பக்கத்துல போக டக்குன்னு அம்மா ஹக் பண்ணிட்டாங்க. நீ இவ்வளோ பெரிய கவலை நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்றாங்க. என் அம்மானு கூப்பிடாத, நீ பிரேக்கப் பண்ணா அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா, நீ எவ்வளோ சோகமா இருந்திருப்ப, அம்மாக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நான் ஆரம்பத்திலே இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், என்னால சொல்ல முடியலம்மா, சாரின்னு சொல்லி ஃபீல் பண்றா. இங்க பாரு, நீ என்னோட பொண்ணு, நீ ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதும், பிடிக்காத ஒருத்தன் கூட எதுக்கு இருக்கணும், ஆரம்பத்திலே நான் நினைச்சேன் இது உனக்கு வேண்டான்னு, விடு, பிரேக்கப் ஆனா ஆயிட்டு போட்டோம், இதனால என்ன இருக்கு, விடு, கவலைப்படாத சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லி அம்மா ஏதோ தராங்க. என்னதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு அப்பா இவளுக்காக டவுரி சேவ் பண்ணி வச்சிருப்பாரு போல, இதுக்கப்புறம் இது உனக்கு தான், உனக்கு என்ன வேணுமோ போய் வாங்கிக்க, போ, இனிமேல் நீ ஹாப்பியா இரு, அவனை பத்தி கவலைப்படாத, எதுவும் யோசிக்காதுன்னு சொல்ல, அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க, சரி அவனோட அட்ரஸ் தெரியுமா கொடு, நான் போய் அவன்கிட்ட சண்டை போட்டு வரேன். அம்மா வேணாம்மா, எதுக்குமா, விட்டுருங்கம்மான்னு சொல்ல, அவனை சும்மா விட மாட்டேன், அவன் மூஞ்சிலே ஒரு குத்த போறேன்னு சொல்லி அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. ஃபிஷ் ரெடி, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பா கூப்பிட, அதுக்கப்புறம் சரி வா சாப்பிடலான்னு சொல்லி எல்லாரும் போறாங்க. அங்க பார்த்தா தம்பி பையன் வர ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு அங்க இவங்க ஹாப்பியா சாப்பிட்றத பார்த்து அவனும் ஜாயின் பண்ணிக்கிறான். ஒழுங்கா கையை கழுவிட்டு அப்புறம் சாப்பிடு, ஓவரா பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி அம்மா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து போறாங்க. எப்படியோ ஒரு பெரிய ப்ராப்ளம்னு நினைச்ச ஹீரோயின் அது சின்னதாயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபோன் வருது, அவங்க அப்பாவோட பர்த்டே போல இருக்கு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இவங்க செகண்ட் ஆண்டி வராங்க போல, அந்த செகண்ட் ஆண்டி சரியான திமிரு பிடிச்சது, பணக்காரின்னு பீத்திக்கிட்டு இருக்கும் போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் வராங்க, நீயும் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல, நாங்க வந்தா அவ ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, நான் என்ன பண்ணட்டும், கவலைப்படாத நான் இருக்கேன்ல பாத்துக்கிறேன்னு சொல்லி தம்பி ஆறுதல் சொல்றான் ஹீரோயினுக்கு. ஏதாவது சொன்னாங்க நீ தாண்டா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி நடந்த கதை எல்லாத்தையுமே தம்பியும் சொல்லிட்டான். அப்புறம் இவங்க ஒரு சின்ன பார்ட்டி ஹாலுக்கும் போயிட்டாங்க. எல்லாரும் வெயிட் பண்ண அந்த செகண்ட் ஆண்டி வந்தாச்சு. அந்த ஆண்டி வரும்போதே அப்படியே ஓவரா பேசிட்டு வராங்க. என்னோட காஸ்டியூம் பேக் எல்லாம் பார்த்து உள்ள போங்கன்னு சொல்லி செக்யூரிட்டி டோர் ஓப்பன் பண்ணி உள்ள விட்டான். ஃபர்ஸ்ட் என்ன யாருன்னு அவனுக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்ன தெரியாம இருக்குமான்னு சொல்லி அந்த ஆண்டி ஓவரா பேசுறாங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, யாரும் மிஸ் ஆகுது, கேள்விப்பட்டேன், ஏய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க, எங்க ஆளுன்னு சொல்ல, அவங்களுக்கு இப்பதான் பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. பிரேக்கப்பா, என்னம்மா உன் வயசுல எல்லாரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆறாங்க, என் பொண்ணெல்லாம் பாரு எவ்வளவு பெரிய ரிச்சான ஃபேமிலியில இருக்கா தெரியுமா, நீ என்னன்னா கல்யாணத்தையும் வேணான்னு சொல்லிட்டு இப்படி வந்து உட்காந்துருக்கே, உனக்கு இதெல்லாம் சரியா வருமா, இவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நல்ல லைஃப் கிடைக்கணும்னு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஓவரா அவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்க ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு, அம்மா அப்பாவுக்கு எரிச்சலா இருக்கு. ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் கரெக்டான ஆளை சூஸ் பண்ணல, பேசாம ஒன்று பண்ணுங்களே, உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாத்தீங்கல்ல, அந்த மாப்பிள்ளைய பேசாம என்கிட்ட தள்ளி விட்டுருங்கன்னு சொல்ல, உடனே அந்த ஆண்டி சொல்றாங்க, உனக்கு நல்லது சொன்னா கூட நீ இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறாங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு சரி விடுங்க, யார் எப்படியோ போட்டோம், நம்ம இப்ப பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம், பார்ட்டி நடக்கட்டும்னு சொல்ல, இல்ல எங்க ஆண்டி ரொம்ப நல்லவங்க, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கரெக்டா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்க, சின்ன பையன் தான் கேட்கறான். ஆமான்னு சொல்லி ஆண்டி சொல்ல, இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க தான் கூட இருந்தே ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்க முடியுமான்னு சொல்ல, ஆமா எனக்கு தேவையான பணத்தை நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒருத்தரை பத்தி ஆண்டி ஒன்னு சொல்லி வச்சிருப்பாங்க போல இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம தம்பி பையன் அப்படியே போட்டு கொடுத்துட்டான். எல்லாத்தையும் போட்டு கொடுக்க ஆண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க எப்பயுமே பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, இல்ல நான் அப்படிலாம் சொல்லலன்னு சொல்ல, என்னை பத்திலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான்னு ஒரு அங்கிள் சொல்றாரு. அங்கிள் தப்பா சொல்றீங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என்னது அஃபேர், என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்துன்னு கத்துறாங்க. எல்லாத்திட்டையும் செகண்ட் ஆண்டி மாட்டிக்கிட்டாங்க. இல்ல நான் எதுவும் தப்பா சொல்லலன்னு சொல்லி ஆண்டி எவ்வளவோ பேசினாலும் அங்க இருக்கவங்க
அவங்கலாம் கேட்குற மாதிரி தெரியல. அங்கே பெரிய பிரச்சனையே போகுது. எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து இங்கேருந்து முதல்ல வெளியே போ, என்னை பற்றி தப்பாக பேசிட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்க, பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப ஹாப்பியாக போகும் போல இருக்குன்னு அம்மா அப்பா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் மட்டும் ஜாலியாக இருக்க, அவன் சொன்னதெல்லாம் பொய், நம்பாதீங்க, நான் யாரை பற்றி எதுவும் தப்பாக சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு யாரோ ஒரு என்ட்ரி, வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்கு. என்ன மறந்துட்டியா, இன்னைக்கு அப்பாவோட பர்த்டேன்னு சொல்லி ஒரு கேக் ஆர்டர் பண்ண, நீ வாங்காம போயிட்டு கொடுத்துட்டு போலாம், நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்கோட வந்து நிற்கிறான். என்னது இவ எதுக்கு இங்கே வந்தாங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. ஆன்ட்டி அப்படியே பார்த்துட்டே இருக்க, ஹாய் பிரதர் இன்லா, வாங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி தம்பி பையன் உட்கார வைக்கிறான். பிரதர் இன்லாவான்னு சொல்ல, அம்மா உங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ண புக்கை காட்ட, அப்பதான் அம்மாவுக்கு நம்பிக்கை வருது. என்ன உண்மையா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இதை பத்தி என்கிட்ட ஏன் சொல்லலன்னு சொல்ல, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் இங்கே வந்தேன், கவலைப்படாத, உன் ஃபேமிலி மேட்டரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ இதை பற்றி யோசிக்காதங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கா. அப்புறம் சென், நான் சொன்ன கிஃப்ட்லாம் கொண்டு வான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கிஃப்டோட வந்து நிற்கிறாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கு. இங்கே எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்கள் எல்லாருக்கும் தேவையான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எல்லா கிஃப்ட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அது எல்லாத்தையும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லி, என் ஒய்ஃபுக்காக இது கூட நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு எடுக்கிறான். நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் வீடு ரெனோவேஷன் சொல்லிட்டு இருந்தீங்க போல, ஸோ அதுக்கு இந்த கார்டு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் உங்களுக்கு தேவையானது இது அப்படின்னு சொல்லி கொடுக்க, அப்புறம் உங்களுக்குன்னு சொல்லி இந்த அங்கிளை பார்க்க, அங்கிள் அப்படி யோசிச்சுட்டே இருக்க, அப்புறம் உங்களுக்கு அஃபேர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது இல்லாமல் நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல, கண்டிப்பாக கண்டிப்பாக, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோன்னு சொல்ல, என் பிரதர் இன் லா பற்றி உங்களுக்கு தெரியாது, ஸோ நம்ம அவங்கள பற்றி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், சரியா, எல்லாரும் ஃபேமிலி டைம் டிவி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போட ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கு, இவன் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாங்கிற மாதிரி பார்க்க, டிவியில் கூட நான் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஐயோ என் பிரதர் இன் லா எல்லா இடத்துலையும் இருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, டிவி ஆஃப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அவன் ஆஃப் பண்ணிட்டான். சரி சரி ஒத்துக்கிறேன், நீங்கள் பெரிய பணக்காரங்க தான் இல்லைன்னு சொல்ல, பட் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ண புக்கை கூட காட்டினீங்க, ஆனால் அவ்வளோ பெரிய பணக்காரங்க, ஏன் கையில் ரிங்கு கூட போடாமல் இருக்கீங்க, அதுவா என் ஒய்ஃப் இப்படி தான் அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணுவா, ரிங்கை மறந்துட்டு வந்துடுவா, இந்தா அப்படின்னு சொல்லி டைமண்ட் ரிங்கு கையில் கட்டுறான். ஆஹா டைமண்ட் ரிங்குங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டே இருக்க, டக்குனு ஹீரோயினோட கையில் போட்டுட்டு, என்னம்மா இனிமேல் இந்த ரிங் இல்லாமல் நீ எங்கேயும் போகாத பாத்தியா, டவுட்டாக இருக்கா அவங்களுக்கெல்லாம் சொல்லி கையில் போட்டு விட்டான். ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்கு, என்னடா நடக்குது இங்கங்கிற மாதிரி. பார்த்தீங்களா இப்படி தான் அடிக்கடி ரிங்கை நான் மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இவளுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கையாங்கிற மாதிரி செகண்ட் ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஹீரோ கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்ட்டிக்கு தான் செம்ம கடுப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு லைட்டாக டவுட்டாக இருக்கு, இது உண்மையா பொய்யான்னு. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. வீட்டுக்கு போய் ஹீரோயினும் உட்காந்துருக்க, உண்மையை சொல்லு, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா. ஆமாம்மா கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஃபர்ஸ்ட் என்னோட பாஸா இருந்தாரு. ஆமா நீ கூட சொன்னியே உன் பாஸ் சரியான திமிர் பிடிச்சவன், குடும்பக்காரன், உன்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னியே. அம்மா அது அப்பமா, இப்போ இல்லை, அது நான் அப்போ சொன்னேன் உண்மைதான், ஆனால் அது வேற மாதிரி அர்த்தத்தில் சொன்னேன், எல்லாரும் இவரை சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்தா அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்கும், அதனால சொன்னேம்மா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, எனக்கு இவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எது சொல்லி ஹீரோயின் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு செம காமெடியாக வேற இருக்கு. அப்புறம் அப்பா உள்ள இருக்காரு, நீங்க போங்க அப்படின்னு சொல்ல, வேகமா அப்பாவை பார்க்கறக்காக ஹீரோ உள்ள போக, அம்மாவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. உண்மையே சொல்லு, உண்மையே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா. அம்மா ஆமாம்மா, ஏமா நீ வேறங்கிற மாதிரி எதுவும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். நீ சிவிலுக்கு படிச்சிருந்தா நல்லா இருக்கும், ஓவரா தாண்டி இன்னைக்கு பேசுறாங்கிற மாதிரி அம்மா சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ போறான். அப்பா நான் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்ல, ஹெல்ப்பா, இந்த ஒயினை 2 பேரும் குடிக்கலாமான்னு சொல்லி ஸ்னேக் ஒயின் எதுவும் வச்சிருக்காங்க, அவ்வளவுதானே ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஹீரோ அந்த பக்கம் போறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த ஒயினை குடிக்கணும். ஹீரோ அப்படியே ஒரே கல்ப்ல அடிச்சிட்டான். பரவாயில்ல, உன் ஆல்கஹால் டோலரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா ஹீரோட மூஞ்சி வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா கேட்குறாங்க ஹீரோயின் கிட்ட, எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு இன்னும் பயமா இருக்கு, உன்னோட லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலடி, பணக்காரரா பார்த்து கல்யாணம் பண்ணிட்ட, என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்ல, நீ கவலைப்படாதம்மா, அவர் எல்லாமே என்னை பார்த்துப்பாரு, எனக்காக அவர் எல்லாமே பண்ணுவாரு, நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்ல, 2 பேருக்கு இடையில ஏதாவது சண்டை வந்தா நான் என்னடி பண்றது, சரி எப்படியா இருந்தாலும் நான் உன்னை பார்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு இருக்க, திடீர்னு அப்பா கத்துற சத்தம் கேட்குது. என்னன்னு வந்து பார்த்தா ஹீரோ குடிச்சிட்டு அப்படியே மயங்கிட்டான். எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்னேக் போட்டிருக்குல அந்த ஒயின் தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லி அம்மா கத்துறாங்க. பாஸ்ன்னு சொல்லி பக்கத்துல போய் எழுப்புறா. ஐயோ ஹஸ்பண்ட் என்னாச்சு, ஒன்றும் இல்லை, ரூம் கூட்டிட்டு படுக்க வைன்னு அம்மா சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோனோட ரூமுக்கு அவளே கூட்டிட்டு போயிட்டா. எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, டைமண்ட் ரிங் எல்லாம் போட்டிருக்கீங்க இன்னைக்கு, ஸோ அதனால இந்த பெட் இன்னைக்கு உங்களுக்கு தான், ஸோ நீங்க இந்த பெட்ல படுத்துக்கலாம், உங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ அப்படியே அமைதியா படுத்திருக்க, பரவாயில்ல எவ்வளோ பெரிய சியோ, தூங்கும்போது எவ்வளோ கியூட்டா அழகா இருக்காருல்ல, பார்க்கறக்கே காமெடியா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பொம்மை எடுத்து மூஞ்சிக்கிட்டே வச்சுட்டு ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா. டக்குன்னு ஹீரோ கண்ணை திறக்கிறான். அப்படியே ஹீரோயின் இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் அதை எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. ஆகா ட்ரிங்க் பண்ணிட்டு கிஸ் பண்றானேன்னு சொல்ல, அம்மா அதுக்குள்ள டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட பேசலான்னு சொல்லி வர, அவங்களுக்கு இதை பார்க்கவும் செம்ம ஷாக் ஆயிடுச்சு.
டக்குன்னு அவங்க அந்த பக்கம் ஓடி போயிட்டாங்க. ஐயோ அம்மான்னு சொல்லி டக்குன்னு ஹீரோயின் காத்துறா. ஐயோ அம்மா வேற பார்த்துட்டாங்க. அப்பாவோட ஸ்னேக் ஒயின்னு நல்லா வேலை செய்யுது போல, அதனால தெரியாம கிஸ் பண்ணிட்டாரு. பரவாயில்ல பாவம், இதுக்கப்புறம் இவர் எதுவும் சொல்ல வேணாம், குடிச்சனால அவருக்கு தெரியாம பண்ணிருப்பாருன்னு சொல்லி 2 பொம்மையை மட்டும் கையில கொடுத்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து கண்ணு மூடிட்டே போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட பேரு சொல்லிதான் ஹீரோ கூப்பிட்டு அப்படியே அந்த பொம்மையை ஹக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காலையில அம்மா கேக்குறாங்க, ஏண்டி நைட் எதுக்கு நீ ஹால்ல படுத்திருந்த, என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய ஒர்க் இருந்தது, ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வெளியே படுத்துட்டேன். என்ன ஆஃபீஸ் இது, இவ்வளோ ஒர்க்லாம் கொடுக்குறாங்கன்னு அப்பா சொல்ல டக்குன்னு ஹீரோ பார்த்தோன்னே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா பாஸே அவன் தானே. நீங்க சொன்னது கரெக்ட் தான், இந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுக்க கூடாது, அது என்னன்னு நான் பாக்குறேன்னு ஹீரோ சொல்றான். நீங்க கேட்ட கொஸ்டின் கூட கரெக்ட் தான், இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஒர்க்ல பிரச்சனைனா நீ என்கிட்ட டைரக்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க ஹீரோ அந்த பொம்மையோட வரான். எதுக்கு இந்த பொம்மை? இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொம்மை என்னோடது, இதுக்கப்புறம் உங்களுக்கு, நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்ப இது எனக்கு கிஃப்டா? ஆமா உங்களுக்கு தான் கிஃப்ட், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா ஹீரோயின். சரி ஓகேன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டான். ஹீரோயின் கொடுத்த பெண்ணு அந்த பொம்மை எல்லாத்தையும் டேபிள் மேல வச்சுட்டு பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அந்த பெண்ணு பொம்மை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வந்து சார் இந்த ஃபைலை சைன் பண்ணுங்கன்னு சொல்லி பெண்ணு கொடுக்குறான். என்கிட்ட பெண் இருக்குன்னு சொல்லி அந்த பொம்மை போட்ட பெண்ணில் அப்படியே சைன் பண்ணிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட்கே ஷாக்கா இருக்கு. வேற ஏதாவது சைன் பண்ணுமா? இல்லை சார். அப்போ இது ரிப்போர்ட் சார், கூட நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேணும்னு இந்த பெண்ணில் வச்சு கிறுக்கி விட்டான். அந்த பெண்ணு யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக. சரி இதை மறுபடியும் ரெடி பண்ணுன்னு சொல்லி கையில் கொடுக்க, அதுக்கப்புறம் அந்த பையன் வாங்கிட்டு போக அந்த பெண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு புதுசாக வரா, இவ பேரு ரெபேக்கா. அவள் வரும்போது செம்ம திமிரா வரா, கூட ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு வேற. அவளே இந்த ஆஃபீஸில் ஒரு பார்ட்னர் போல இருக்கு, ஹீரோவை கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பா போல இருக்கு. ஹீரோக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சவனே ஷாக் ஆயிடுச்சு. யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கறா. அது தெரியல மேடம்னு சொல்ல ஆப்போசிட்ல ஹீரோயின் வேற போன்ல பேசிக்கிட்டே வராளா. ஹீரோயினை பார்த்து ரெபேக்கா அப்படியே மறைச்சிட்டே இருக்கா. அப்படியே சிரிச்சுட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. அங்க பார்த்தா தம்பி பையன், இந்த அப்பா ஹேங் ஓவர் சூப் கொடுக்க சொன்னாரு, கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்க, எதுக்குடா ஹேங் ஓவர் சூப்பு? அது உனக்கு இல்ல, பிரதர் இன் லாக்கு. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பார்த்து நில்லு, உனக்கு பிரச்சனை பண்ண போறது அவதான் ஃபியூச்சர்லன்னு சொல்ல, என்னடா சொல்ற? ஆமா ஆமா, உனக்கு பெரிய பிரச்சனை அவனாலதான் வரும், உன்னை அடியால் வச்செல்லாம் தூக்கறதுக்கு பிளான் பண்ணுவா, பார்த்து நடந்து கூட சொல்ல, ஏய் அவ எங்களோட ரோல் மாடல், அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, இதெல்லாம் நீ நினைக்காத, கண்டிப்பா அவனுக்கு பிரச்சனை தான் பண்ண போறா, பார்த்து நடந்துக்கன்னு சொல்ல, அவ்வளவுதானே, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியும், குட்ரா சூப்பான்னு சொல்லி சூப்பா வாங்கிட்டு வேகமா அங்கிருந்து ஹீரோயின் கிளம்பிட்டா. அப்புறம் அந்த ரெபேக்கா பொண்ணு போய் ஹீரோ கிட்ட போய் கேட்கறா, அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, இதை பத்தி என்கிட்ட சொல்லணும். இது சொல்றதுக்கு என்ன இருக்கு, திடீர்னு ஆச்சு உங்ககிட்ட சொல்ல முடியல, அப்ப நீ வேணும்னு கல்யாணம் பண்ணலையா? ஹலோ, சின்ன வயசுல இருந்து அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாளா அவளை எனக்கு பிடிச்சிருந்தது, பட் இப்பதான் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட இருந்து சூப் வாங்கிக்கன்னு மெசேஜ் வருது. வேகமா அங்கிருந்து ஹீரோ கிளம்ப அந்த ரெபேக்கா முறைச்சிக்கிட்டே இருக்கா. என்னாச்சு, சூப் கொண்டு வந்திருக்கா, நான் இன்னைக்கு வரக்கு வேற லேட் ஆகும், நீ வெயிட் பண்றியா இல்ல போயிடுறியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரெபேக்கா தள்ளி நின்று பாக்குறா. அப்புறம் ஹீரோயின் போகும்போது ஹீரோயினை கூப்பிட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ எதுக்கு சூப்பு கொடுத்தா அவனுக்கு? அது நான் கொடுக்கல, அவங்களோட ஒய்ஃப் வந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸோ ஹேங் ஓவர் சூப்பு கொடுக்க சொன்னா அதான் கொடுத்தேன். அவ ஒய்ஃப் உனக்கு தெரியுமா? ஆமா, நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது இவனை அவகிட்ட இருந்து பிரிக்கணும், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, அவ்வளோதானே, நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதாவது என்கிட்ட பேக்கேஜ் படியெல்லாம் இருக்குது, நான் பிளான் போட்டு தரேன், அவங்க 2 பேரும் பிரிக்கிறது ஈஸி, எனக்கு மட்டும் 50,000 ரூபாய் பணம் கொடுங்க, அவங்கள சீக்கிரம் பிரித்து வச்சிடறேன்னு சொல்ல, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு அவளுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி வேணும்னே இந்த ரெபேக்கா கேட்க, அதுவா, எனக்கு அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அதை பண்ணுறேன், அவங்க 2 பேரும் பிரிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி இவள் லெஸ்பியன் மாதிரி பிளான் பண்ணி பேசுகிறா. அது கேட்ட உடனே அந்த ரெபேக்காக்கு இவன் மேலே நம்பிக்கை வந்துருச்சு போல. சரி ஓகேங்கிற மாதிரி அவளும் மறைச்சிட்டு இருக்கா. அப்பா எப்படியோ பணம் வருது, அதுவே போதுங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்றா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளை பத்தியே தப்பா இது மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. தம்பி கிட்ட படிச்சு காட்டிட்டு இருக்கா. என்னக்கா லூசு மாதிரி பண்ற, எதுக்குக்கா இந்த மாதிரி பண்ற, டே இது ஒரு பெரிய வேலைடா, உனக்கு புரியாதுடான்னு சொல்லி ஹீரோயினை பத்தி எவ்வளவு கேவலமா சொல்ல முடியுமோ அவளை பத்தி அவளே அவ்வளோ கேவலமா மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோவும் பாக்குறான். ஹீரோ வந்தனே அவனுக்கு அப்செட் ஆயிடுச்சு. நீ பண்ணது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒர்க் இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா தம்பி பையன் அங்க கீழே போயிட்டான். நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற, உன்னை பத்தி உனக்கே தெரியாது, நீ எல்லாரும் லைஃப்லயும் ஒரு பெரிய ஒரு லைட் மாதிரி, ஆனா உன்னை பத்தி நீ இப்படி பேசிக்கிறது உனக்கே அசிங்கமா இல்லையா, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இது என்னோட வேலை, எனக்கு 50,000 ரூபாய் பணம் தராங்க, அதான் அதை வாங்கிட்டு அதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல, இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா, நான் கொடுத்த 5 மில்லியன் உனக்கு பத்தலையா, அது வேற இது வேற, ஃபியூச்சர்ல பணம் தேவைப்படுதுல, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ண முடியும் நீ நினைக்காத, உன்னோட லைஃபை நீ பாரு, உன்னை பத்தி நீ இவ்வளவு தப்பா பேசிக்கிறது உனக்கே அது அசிங்கமா இருக்கும், கண்டிப்பா அது தப்பு, ஒரு நாள் கண்டிப்பா வரும்ல, நான் உங்களை விட்டு போவேன்ல, அப்ப எனக்கு இந்த பணம்
தானே யூஸ் ஆகும்னு சொல்ல, அந்த நாள் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வராது. எப்பயுமே இப்படிதான் இருக்க போற. லைஃப் ஃபுல்லா உனக்கு அந்த 5 மில்லியன் பணம் வந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்ல சும்மா பேசுறானா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி ஷாக்கா யோசிச்சிட்டே இருக்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப அழகா இருக்க. எல்லா இடத்துலயுமே நீ ஒரு சைனிங் பர்சனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ டிசர்வ் எல்லாத்துக்குமே டிசர்வ். ஆனா கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல, அவனுக்கு என் மேல கோவமா இல்ல உண்மையா லவ்வா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அதை பத்தி திங்க் பண்ணிட்டே நிக்கிறா. அப்புறம் ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வருது. தம்பிக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்கு ஸ்கூல்ல, நீ போயிட்டு வந்துரு, உனக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்ல, சரி ஓகே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றான். அவன் இருக்கிறதுலே கடைசி மார்க் வாங்கியிருக்கான். இவனை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல, கடைசி மார்க்கா என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்க, ஆமா அவன் லாஸ்ட் மார்க். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நான் தான் இப்ப பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போகணும். நான் வேணா வரவான்னு ஹீரோ கேட்கறான். வேணாம் வேணாம், உங்களுக்கு தான் அங்க அசிங்கம். இப்ப நீங்க இங்கே இருங்க, நான் கீழே போறேன், தயவு செஞ்சு கீழே நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போறா. என்ன பண்றேன்னு பார்த்தா ஹால்ல போய் சுத்துன்னு சுத்தி தம்பி அடி அடி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. பிரதர் இல்ல என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தம்பி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர, ஏன்டா இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்து வச்சிருக்க, உன்னை பார்த்தா எனக்கே செம காமெடியா இருக்குடான்னு சொல்ல, சும்மா இருக்கா என்ன திட்டிகிட்டே இருக்காத, நான் எதுவுமே தப்பு பண்ணலக்கா அப்படின்னு சொல்ல, நல்லா படிச்சா நல்லா வந்திருப்பில்லடான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வரான். ஒரு மாதிரி இருக்கு. தம்பி அப்படியே கவிதையா பேசிட்டு வர, திரும்பி பார்த்தா ஒரு பையன் மேல அடிக்கிறா. அந்த அம்மா ஓவரா பேசுது. உன்னாலதான் என் பையன் எக்ஸாம் எழுதவே இல்லை, நீ லாஸ்ட் மார்க் வந்திருக்க. என் பையன் நல்லா படிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பான். அவனை பிடிச்சி படியிலேருந்து நீ தான் தள்ளி விட்டான்னு சொல்ல, நான் எப்போ தள்ளினேன், பெண்ணு கேட்டேன் கொடுக்கல, திரும்பி பார்த்தேன் கீழே விழுந்துட்டான்னு சொல்ல, உன்னாலதான் எல்லாத்துக்கும் காரணம், உன்னால படிக்க முடியாதுங்கிறக்காக என் பையனை படிக்க விடலன்னு சொல்ல, என் தம்பியை பத்தி இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல, என் பையனை மட்டும் பிடிச்சி தள்ளி விடலாமான்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. உங்களுக்கு நான் என்னை பத்தி ப்ரூவ் பண்றேன், நான் எவ்வளவு டேலண்டான பர்சன் தெரியுமான்னு சொல்லி தம்பி வேகமா அப்படியே போறான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல என்னடா நடக்குதுன்னு. அப்புறம் அங்க போனா அங்க வயலின் மாஸ்டர் வயலின் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் வாசிக்கிறேன்னு வாங்குறான். நீ என்ன பெரியவனா, உன்னால எக்ஸாம் கூட சரியா எழுத முடியல, நீ என்ன ப்ளே பண்ண போறேன்னு சொல்ல, டே தம்பி அசிங்கமா போயிரு வாடா ஓடி போயிடலான்னு சொல்லி அக்கா பக்கத்துல போய் கூப்பிடுறா. அக்கா நீ வெயிட் பண்ணிக்கா, என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்றான். சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. இவன் ப்ளே பண்றத பார்த்த உடனே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ கியூட்டா ப்ளே பண்றான். அப்புறம் அங்கிருந்து ஒரு ஸ்மோக் பண்றான், சிகரெட்டை கையில் எடுத்து அதை வைக்கிறான். அது கூட பத்திக்குச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபயரா இருக்குதான் இவனோட மியூசிக்கு, வயலின் ப்ளே பண்ணது. எல்லாரும் ஷாக்கா பார்த்துட்டே இருக்கா. மாஸ்டர் சொல்றாரு, உன்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா, ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணிட்டேன்னு சொல்ல, தேங்க்யூ மாஸ்டர்னு சொல்லி வயலினை கையில கொடுத்துட்டு அங்கேருந்து போறான். பாத்தீங்களா என் தம்பிய எவ்வளோ பர்ஃபெக்டான பையன், உங்களால முடியலங்கிறதுக்காக என் தம்பியை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்ல, இந்தா ஸ்மோக் பண்றதுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி அந்த கையோடஞ்சவன் கையில கொடுத்துட்டு அந்த பக்கம் வேகமா தம்பி போறான். அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் வர, எப்படிக்கா என் டேலண்ட் எல்லாம் ஓகே, சிகரெட் எதிர அவனுக்கு, ஏன்டா ஸ்கூல் படிக்கிற சிகரெட் குடிக்கிறியான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக துரத்திட்டு வர, அவன் குடுகுடுன்னு ஓடுறான். அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய் வீட்டுல உட்காந்து ஏதோ அடிபட்டிருக்கு போல, ஏதோ பண்ணிட்டு இருக்க, டே நீ ஏதோ பண்றடா, உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருக்கா. அது நான் வயலின் வாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு காரணம் பிரதர் இல்ல. என்னடா சொல்ற, ஆமா நம்ம ஃபேமிலியில ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டுவேன். அந்த டைம்ல எனக்கு யாருமே இல்லை. அந்த டைம் நான் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்க போனேன். அந்த டைம் எனக்கு வேலை சரியா கிடைக்கல. ஸோ அங்கே ஒர்க் பண்றவருக்கு எனக்கு இடையில சண்டை வந்தது. கடைசியில அவரை நான் அடிக்க ஜெயிலுக்கு போயிட்டேன். அப்ப பிரதர் இல்லாத என்னை சேவ் பண்றதுக்காக வந்தாங்க. என்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. உன்கிட்ட படிப்பு இல்லை, ஆனா உன்கிட்ட வயலின் டேலண்ட் இருக்கு, நீ கிளாஸ்க்கு போ, உனக்கு நல்ல டீச்சரா நான் ஹையர் பண்றேன், நீ கண்டிப்பா ஒரு டேலண்டடான பர்சனா வருவ அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் நான் வீட்டுல இருந்து தனியா தான் இருப்பேன். ஸோ அந்த டைம் நான் ஒரு பெரிய வயலின் ஆர்டிஸ்டா வந்தேன். ஸோ செலிபிரிட்டியா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தம்பி சொல்றான். இதுக்கு எல்லா காரணம் என்னோட பிரதர் இன்லா தான். அப்புறம் நான் அந்த 2 வருஷம் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்க, எல்லாம் ஓகே தான், 2 வருஷம் வீட்டை விட்டு தனியா எங்க இருந்த அப்படின்னு சொல்லி வேணும்னே ஹீரோயின் அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கா. உன் பிரதர் இன்லா உனக்கு அவ்வளவு பிடிக்குமாடா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மட்டும் இல்ல உன்னையும் என் பிரதர் இன்லாக்கு அவ்வளவு பிடிக்கும், உன்னை அவர் ரொம்ப லவ் பண்றாருன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா சொல்ற, உண்மையாதாக்கா சொல்றேன், உனக்கு தான் தெரியல, அவர் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாருன்னு சொல்ல, கரெக்டா அங்க ஹீரோ வரான். ஹீரோ வந்தவொடனே தம்பிக்கு பிடிச்ச கேக் ஏதோ வாங்கிட்டு வந்து கையில கொடுக்குறான். உனக்கு பிடிக்கும்னு கேட்டில சாப்பிடுன்னு சொல்ல, ஓடி போய் இவன் ஹக் பண்ணிக்கிறான். டே போதுண்டா போதுண்டா விடுற அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். பாத்தியாக்கா என்னை எவ்வளவு லவ் பண்றாருன்னு, உனக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து வாங்கிட்டு வராரு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, அவர் என்ன லவ் பண்ற மாதிரி தெரியல, உன்னைத்தான் லவ் பண்றாரு, இதுக்கப்புறம் உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதா என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி அக்கா புலம்பிட்டு இருக்கா. ஐயோ அக்கா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல, பிரதர் இல்லாம அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லி
சொல்ல 2 பேரும் பிஎல் கப்பல்ஸ்னு நினச்சி ஹீரோயின் புலம்பிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் எங்கள் ரூமுக்கு வந்து பார்க்குறா ஹீரோ. பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கா ஹீரோயின். என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்கள் கவுச்சில் தூங்க வேணாம், இனிமேல் நம்ம 2 பேரும் பெட்லேயே படுத்துக்கலாம், அதான் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என் தம்பிக்காக நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல இந்தா இன்வாய்ஸ்னு சொல்லி ஏதோ கையில் கொடுக்குறான். அதாவது பணத்தை கேட்குறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு, ஓ என் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் தரேன் இருங்கன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. இது எல்லாம் உனக்காக பார்த்து பார்த்து நான் வாங்கினது. இதெல்லாம் உனக்கு பிடிக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல, அதுக்கான இன்வாய்ஸ் தான் இது. நாளைக்கு அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துரு, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போக ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது. உண்மையாகவே வேணா லவ் பண்ணுறானா இல்லையான்னு அதை பற்றியே திங்க் பண்ணிருக்கா. நைட்டெல்லாம் அதே யோசனை. அதுக்கப்புறம் தம்பி சொன்னான்ல, பின்னாடி உன்னோட பேர் வந்து பச்சை குத்திருப்பாருன்னு, ஸோ அந்த டேட்டோவை பார்க்கணுங்கிறக்காக அவள் போய் எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ டக்குன்னு திரும்பி என்னன்னு கேட்குறான். இல்லை உங்கள் பைசாமா நல்லா இருந்தது, அதான் கிளாத் பார்த்தேன், நாளைக்கு வேணா வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ தூங்கிட்டான். ஆஹா இவன் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அவன் வேற ஹக் பண்ணிட்டே படுத்துட்டான். காலையில் ஆயிடுச்சு. சரி எஞ்சி போகலான்னு சொல்லி அந்த பக்கம் போக அப்பயும் விட மாட்டேங்கிறான். நான் போகிறேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட வேணாம். சாப்பிட வேணாமா? இன்னும் சாப்பிட வேணாங்கிறான். ஹக் பண்ணிட்டே இருக்குன்னு நினைக்கிறான் போல இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்க, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் செக்அப் இருக்குது, சாப்பிடக்கூடாது, மறந்துட்டியான்னு சொல்ல, ஓ அப்படியா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. அங்கே போய் பார்த்தா செக்அப் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ எல்லா ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்க. அங்கே ஹீரோவும் வந்து பார்க்குறா எல்லாரோட ரிப்போர்ட்டையும். பாத்தியா சார் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, கண்டிப்பாக அவருக்கு பிடிச்ச பொண்ணு இங்கே தான் இருப்பான்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டே இருக்க, அங்கே பார்த்தா அப்பா நடக்க முடியாமல் நடந்து வர்றாரு, கையில் ஏதோ ரிப்போர்ட் எடுத்துட்டு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் போய், அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக, அது வந்து ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன், சும்மா ஆஃபீஸில் எல்லாருக்கும் செக்அப் பண்ணாங்க, எனக்கும் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, கொடுங்கன்னு சொல்ல, போமா அந்த பக்கம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக அப்பா அந்த பக்கம் போயிட்டாரு. ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு, எங்கள் அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை என்கிட்ட மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோன் எடுக்கிறா. தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனைன்னு அவனே சொல்லுவான்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறான். டே அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பாவுக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கும், அது அப்படின்னு சொல்ல, அது என்னடா சர்ஜரி சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அவன் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டான். கண்டிப்பாக அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அவர் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு, இவனும் ஃபோனை கட் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு அழுகிறா. டக்குன்னு ஹீரோ ஹக் பண்ணிட்டு, நீ கவலைப்படாத, அப்பாவுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளோ பெஸ்ட்டான மெடிக்கல் டீம் கொடுக்க முடியுமோ கொடுத்து நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றி திங்க் பண்ணவே வேணாம், நான் இருக்கேன், நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன், என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே தட்டி கொடுக்குறான். அப்போ தான் ஹீரோயின் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன மாதிரி இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. எல்லா டாக்டர்ஸையும் இழுத்துட்டு ஹீரோ அப்படியே அங்கே போகிறான். யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா வந்து பார்க்க அத்தனை டாக்டர்ஸோட வந்து நிற்கிறத பார்த்துட்டு அம்மா கஷ்டமா இருக்கு. அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேம்மா உங்களுக்குன்னு சொல்ல, என்னடி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, கவலைப்படாதீங்க, பெஸ்ட் டாக்டர்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கோம், எல்லாமே சரியாயிரும்னு சொல்ல, அப்பா அங்கேருந்து வராரு. என்னடா நடக்குதுன்னு அப்பா கேட்க, உங்களோட சர்ஜரி பத்தி தான், உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க, என்னை விட்டு தனியா போறதுக்கு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா, நீங்க இல்ல நான் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு அம்மா பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஹீரோ ஹக் பண்ணிட்டா. அப்பாக்கு என்ன பேசுறதுனே புரியாது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், எதுக்கு இதை பத்தி எல்லார்கிட்டையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்பா கத்துறாரு. அப்பா அது உங்க சர்ஜரின்னு சொல்ல, இப்போ எனக்கு என்ன சர்ஜரி நீங்களா தெரிஞ்சுக்கணுமா, எனக்கு மூளை பிரச்சனை இருக்குது, அதுதான் பிரச்சனை, அதை போய் நான் வெளியே சொல்ல முடியுமா, அதனாலதான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர்ஸ்க்கெல்லாம் அதுக்கு மேல ஆயிடுச்சு. ஹீரோயின் அப்படியே தலையில கை வச்சுட்டு இருக்க, அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, இதை போய் வெளியே சொன்னா எவ்வளவு அசிங்கம்னு சொல்ல, அப்பா சாரிப்பா தெரியாம பண்ணிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஹீரோ எல்லாரும் இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா கார்ல போய் உட்காந்து, நான் மறந்தே போயிட்டேன், என் அப்பாவுக்கு 60 வயசாச்சு, இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்ல, யார் மேலேயாவது பாசம் வச்சிருந்தா அப்படிதான், ஏதாவது ப்ராப்ளம்னு வந்தா யோசிக்க தோணாது. சரி கம்பெனில ஆனுவல் மீட்டிங் இருக்கு, நான் போகணும். ஐயோ ஆமால, லாட்ரி வேற இருக்குல்ல, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும், எப்படியாவது நான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரெஸ்ஸுக்காக போறாங்க ஒரு பெரிய ஷாப்புக்கு. அங்கே கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ் நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஹீரோனுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்ல, அவள் பர்பிள் கலர் வேணும், என்னோட லக்கி சாமா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஏதோ கதையாக சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்குற ஸ்டாஃப்ஸுக்கே குழப்பமா இருக்கு. மேடம் கேட்குற மாதிரி ட்ரெஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, இங்கே இருக்க ஏதாவது ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ண சொல்லுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் போய் ஒரு ட்ரெஸ் ட்ரை பண்ணுறா. இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு இருக்கா. பர்பிள் கலரில் ஒரு கவுன் ரொம்ப அழகா இருக்கு, அந்த பார்ட்டி வியர். அது போட்டுட்டு ஹீரோயின் அப்படியே வந்து நிற்கிறா. ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஸ்டன்னா இருக்கு, அப்படியே ஹாப்பியா இருக்கு அவனுக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்ல, ஒருவேளை அவனுக்கு பிடிக்கலையோ அதனால தான் அவன் இப்படி முறைச்சு பார்க்கறானோங்கிற மாதிரி சுற்றி பார்க்க, போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் இங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கு ப்ரைஸ் கிடைக்க போகுதுன்னு. ஸோ லாட்ரியில் உனக்கு தான் கிடைக்குமா எனக்கு தான் கிடைக்குமான்னு எல்லாரும் புலம்பிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைச்சிருக்கு, ஆனால் அவளுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷலா? ஆகா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்
ப்ரைஸே 1,00,000 நாங்க. அப்போ செகண்ட் ப்ரைஸ் இன்னும் நிறைய பணம் இருக்கும். என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் இன்னைக்கு சார் கூட டின்னருக்கு போகிறீங்க. டின்னருக்கா? இதுவா ஸ்பெஷல் ப்ரைஸு? டெய்லி அவங்க கூட சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு கவலையாக இருக்குது. பரவாயில்ல, இன்னைக்கு அவர் கூட போய் கிராண்டாக சாப்பிட போகிறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதுக்குள்ளே ரெபேக்கா வரா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கூப்பிட ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்கே போய் பார்த்தா 2 பேர் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தா இந்த பொண்ணுக்கும், செகண்ட் ப்ரைஸ் நம்ம ஹீரோயினுக்கும் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து டின்னருக்கு போகணும், ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வேணான்னு சொல்ல, அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வேணும், அந்த பணத்தை வேணா கொடுத்துருங்க, நீங்கள் வேணா எனக்கு பதிலாக அங்கே போயிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் டீலிங்க மாற்றிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு வேகமாக பணத்தை சென்ட் பண்ணிட்டா. எனக்கு பணம் வந்துடுச்சு, சரி ஓகே ஓகே நீங்கள் போங்கன்னு சொல்ல டின்னருக்காக இந்த பொண்ணு ரெடி ஆகிட்டு போகிறா. அடுத்து நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயின் கூட இன்னைக்கு சாப்பிட போகணும், ப்ரப்போஸ் பண்ணுங்கிறதுக்காக தம்பி நம்ம ஹீரோ சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நான் எப்படியாவது அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஓகே சொல்லிடுவாள்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக ஓகே ஆகும்னு சொல்ல இது எல்லாமே நம்ம ஹீரோட பிளான். ஹீரோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ அங்கே பார்ட்டிக்காக அரேஞ்ச் பண்ண எல்லாமே ரெடியாக கையில் ஃப்ளவரோட ப்ரப்போஸ் பண்ண ரெடியாக இருக்க. ரெபேக்கா வந்து உட்காந்துருக்கா. இதெல்லாம் அவளுக்காக அரேஞ்ச் பண்ண பார்ட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவன் மறைச்சிக்கிட்டே இருக்கா. சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் ஹீரோயின் அப்படி கேஷுவலாக நடந்து வர தம்பி பையனுக்கு ஷாக்காக இருக்குது. என்னக்கா நீ தனியாக வந்திருக்க, பிரதரன்ல எங்க, அவர் கூட நான் இது கூட வரணும், என்ன விளையாடுறியா, இன்னைக்கு நீ அவருக்கு கிஸ் பண்ணிருப்ப, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ், சொல்லு சொல்லு, நான் நடந்த எல்லா கதையும் சொல்றேன்னு சொல்ல, எரும மாடு என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு காதை பிடிச்சி திருகிறா. என்னக்கா நீ மறந்துட்டியா, ஃபியூச்சர்ல என்ன நடந்தா தெரியுமா, நீ அந்த ஸ்பெஷல் ப்ரைஸை வின் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக போயிருப்ப, அந்த டைம் நீ நிறைய ட்ரிங்க் பண்ணியிருப்ப, அன்னைக்கு தான் உனக்கு பிரேக்கப் ஆயிருக்கும், நீ ரொம்ப ஃபீலிங்ஸ்ல இருந்த, அப்போ காரில் வச்சு பிரதருங்களாக நீ கிஸ் பண்ண, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ். அப்போ ஹீரோ கேட்பா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் கிஸ் அதான் போல. நம்ம கிஸ்ஸை திருடினது நம்ம ஹீரோயின் தான். ஸோ 2 பேருக்கு இடையில அப்படியே க்யூட்டாக ரொமான்டிக் மூமெண்ட் எல்லாம் போயிருக்கும். அது எல்லாத்தையுமே தம்பி சொல்லிட்டு இருக்கான். என்னக்கா நீ இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்த்தா, நீ என்னன்னா இப்படி வந்து நிற்கிற, எல்லாத்தையும் நீ தான் சொதப்பிட்ட, உன்னால எல்லாமே போச்சு போ அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கான். நீ அதை யூஸ் பண்ணலன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது போ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு அங்கேருந்து தம்பி பையன் போக ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி போகிறதா இருந்தால் இப்போ கூட ஒன்றும் இல்லை, கிளம்பி போக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃப்ரெண்டு கூட சேர்ந்து புலம்பி ட்ரிங்க் பண்ணுறா. நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேனா, எனக்கு பணம் நிறையா கிடச்சிதுடி, அப்போ நான் ஹாப்பியாக தானே இருக்கணும், அப்படியே நான் சோகமாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் எல்லாமே இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் எங்கள் ஹோட்டலில் அந்த ரெபேக்கா தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ உன்னோட ஒய்ஃப் அவள் தானா, உன்னை ஒரு 50,000க்கு வித்துட்டு போயிருக்கா, அவளாக உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ இந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடாது, நீ வேறு பிரான்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நான் கண்டிப்பாக போகிறேன், எனக்கு ஃபேர்வெல் பார்ட்டிலாம் கொடுக்க வேணாம், ஆனால் உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, ஒரு 50,000 ரூபாய்க்கு உன்னை வித்துட்டு போயிருக்காளே, உன்னை லவ் பண்ணலன்னு இதுலேருந்து தெரியுது, சரியா, நீயும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ரெபேக்கா கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை உண்மையாகவே என்னை லவ் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு புலம்பிட்டே வரா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டி, என்னால் ஸ்டெடியாக நிற்க முடியுது, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுக போறா. ஹீரோ டக்குன்னு வந்து பிடிச்சிட்டான். என்ன உனக்கு ட்ரிங்க் பண்ணனால ஒரு மாதிரி இருக்கு, வா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் வேணாம், நான் கரெக்டாக தான் இருக்கேன், யாரோட சப்போர்ட்டே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, நீ என்ன லவ் பண்ணலையா, அதனால தான் இப்பெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டான். அப்படியே தூக்கிட்டு போய் ஹீரோயின் பெட்ல படுக்க வைக்கிறான். அங்க இருக்க பொம்மை எல்லாத்தையும் பிடிச்சி ஹீரோயின் கீழே தள்ள ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு. பட் அவன் ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கான். அந்த பொம்மையை கையில் எடுத்துட்டு அவளை பார்த்துக்கிட்டே இருக்க, ஹீரோவை பக்கத்தில் பார்த்துட்டு, உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லவா, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், உன்னை உன்னை ஏன் 50,000 ரூபாய்க்கு விற்றேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இது கேட்டுன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஹீரோ போட்டிருக்க கண்ணாடியை கழட்டி வைக்க ஹீரோயினும் கிஸ் பண்ண 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டாங்க போல இருக்கு. காலையில ஹீரோயின் எந்திரிக்கும் போது அவள் லிப்ஸ்லாம் ரொம்ப வீக்கமா இருக்கு. என்னது என் லிப்ஸ் இவ்வளோ வீங்கிருக்கு, நேற்று நைட் நம்ம குடிச்ச ட்ரிங்க்கு சரியில்லையோ அதனால தானோ இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வரா. இங்கே பார்த்தா ஹீரோ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். தம்பி எங்கன்னு சொல்லி கேட்க யூனிவர்சிட்டி போயிட்டான்னு சொல்ல, மூஞ்சியை கூட பார்க்காம எப்படி பேசுறாருன்னு பாரு, என் மேலே கோவமா இருக்கும் போல, ஒருவேளை நேற்று அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ணியிருப்பாரோன்னு சொல்லி புலம்பிட்டே அந்த பக்கம் ஹீரோயின் போறா. இன்னைக்கு ஆனுவல் அப்படின்னு சொல்லி ஏதோ பேச, எனக்கு பிஸியா இருக்கேன், என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டா. ஹீரோட லிப்ஸ் ஃபுல்லா வீங்கிருக்கு. ஹீரோ புலம்புறான், ஒருவேளை நேற்று நைட் நான் கிஸ் பண்ணதுக்காக அவ சோகமா போயிட்டாளோ அப்படிங்கிற மாதிரி அவனும் புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் வேகமா ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஒரு பார்க்கு போறா. 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டி இவ்வளோ நாள் ஆச்சு கிராஜுவேஷன் ஆகி, கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உனக்கு பப்பி கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், நான் மட்டும் சொந்தமாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டா போதுன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. என்ன சத்தம் கேட்குதுன்னு திரும்பி ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. அங்கே எதுவும் யூனிவர்சிட்டி பார்ட்டி போடலன்னு சொல்ல ஃபோன் வருது.
ஃப்ரெண்ட் ஒண்ணு எனக்கு ஃபோன் வருதுடி நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட அங்கே ரீயூனியன் பார்ட்டி போல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஷாக்கா இருக்குது ஹீரோயினுக்கு. பாட்டிலை ஸ்வைப் பண்ணி ட்ரூத் ஆர் டேர் எப்பயும் போல விளையாடுறாங்க. சரி உன்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்டா பதில் சொல்லு. லாஸ்டா நீ யாருக்கு கிஸ் பண்ண எப்ப கிஸ் பண்ணன்னு சொல்ல இப்ப சொல்லுவான் பாரு. நேத்து அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க. நேத்து நைட்டு தான் அப்படின்னு சொல்ல நேத்து நைட்டா ஆஹா ஆமா ஆமா அவளுக்கு கிஸ் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கா. பேசாம இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க சரி கடைசி கொஸ்டின் நீ நேத்து கிஸ் பண்ணில அந்த பொண்ணுக்கு இப்ப நீ ஃபோன் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா மொபைல் எடுக்கிறான். கால் பண்றான். ஹீரோயினுக்கு தான் ஃபோன் வருது. அப்பவாது ஹீரோயின் புரிஞ்சுப்பாளாங்கிற மாதிரி பார்க்க ஓ சமாளிக்கிறதுக்காக அவன் எனவோ கூப்பிடுறாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. முறைச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டே இருக்க ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். என்னடா அந்த பொண்ணு தான் நீ நேத்து நைட்டு கிஸ் பண்ண பொண்ணான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்ல சமாளிக்கிறதுக்காக போய் சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க டக்குனு பக்கத்துல போய் இவதான் என் ஒய்ஃப்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டான். எல்லாரும் ஷாக்கா பார்த்துட்டே இருக்காங்க என்னடா நடக்குது ஒன்றும் புரியலன்னு. அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் அப்படியே அமைதியா இருக்கா. அப்புறம் ஹீரோ சரி நான் கிளம்புறேன் நாங்க 2 பேரும் போறோம்னு சொல்லிட்டு அங்க ஹீரோயினை கூப்பிட்டு போக ஹீரோயினுக்கு அப்ப கூட நம்பிக்கையே வரல. அப்புறம் 2 பேரும் ஒரு பிரிட்ஜ் கிட்ட நிக்கிறாங்க. எதுக்காக போய் சொன்னாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. ஏன் என்னாச்சு உனக்கு? அப்புறம் எதுக்கு போய் சொல்லணும்? நேத்தா நீங்க எனக்கு கிஸ் பண்ணல நேத்து நைட் என் கூட இல்லைன்னு எனக்கு தெரியுமே. அப்புறம் எதுக்கு போய் சொன்னீங்க? என்ன லூஸ் மாதிரி உளற? ஆமா நேத்து நீங்க கிஸ் பண்ணது அந்த அந்த பொண்ணுக்கு தானே. ஓ நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். சரி உனக்கான பதில நான் சொல்றேன்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் கொஞ்சம் டீப்பா போக அப்பதான் நேத்து நைட் நடந்தது எல்லாமே ஹீரோயினுக்கு கண்ணு முன்னாடி வருது. ஆகா இத்தனை நாளா தெரியாம இருந்தனே. அப்ப நேத்து நைட் எனக்கு நீங்க கிஸ் பண்ணீங்களா? ஆமா நீ ட்ரிங்க் பண்ணிட்டு நீ தான் பண்ண மறந்துட்டியா? எனக்கு என் ஒய்ஃப் தவிர வேற எந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததே கிடையாதுன்னு ஹீரோ சொல்றான். ஐயோ சாரி நேத்து நைட் நடந்தது என்னோட தப்பு தானே சொல்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் நீ ஜெலஸா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அது யார் ஜெலஸ்? யாரும் இல்லைன்னு சொல்ல அப்புறம் மறுபடியும் ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் டீப்பா அப்படியே ரோட்லயே கிஸ் பண்ணிட்டு இருக்க போற வரவங்க எல்லாம் இவங்களே பார்த்துட்டு போறாங்க. அதை பார்த்துன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது வந்துன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே வீட்டுக்கு போலாமா? ஒரு நிமிஷம் நான் கார் எடுத்துட்டு வரல நான் கேப் புக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். அங்க ஒரு கேப் டிரைவர் இருக்கான். அவன் கிட்ட போய் ஹீரோ கேப் கேட்கற மாதிரி கேட்டு கடைசியில கேப் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஏன் இல்ல? 500 ரூபாய் கேக்குறாங்க. 500 ரூபாயா? அநியாயம். அதுக்கு பேசாம நம்ம நடந்தே போயிட்டா நல்லா இருக்கும்னு ஹீரோ சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ கூட சேர்ந்து நடந்து வரா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷாப் ஒண்ணு இங்க இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். அங்க சாப்பிட்டுட்டு போலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவ்வளவுதானே போயிட்டா போச்சு. சரி சரி வாங்க. அங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அந்த கடையா சொல்றேன்னு ஹீரோ கேக்குறான். ஆமா ஆமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு வேகமா அங்கதான் வரா. ஸோ ஹீரோவும் சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியா வர ஆன்ட்டி பிஸியா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஷாப்ல ஆன்ட்டி கிட்ட பேச போறான். அந்த ஆன்ட்டியும் பேசுறாங்க. ஆமாமா. ஷாப் இப்ப கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அதனால தான்னு சொல்ல, அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோ அம்மா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் நிக்கிறா. அம்மாவா? என்ன சொல்றீங்க? ஆமா நான் எவ்வளவு பெரிய சிஇஓ வேணாலும் இருக்கலாம். என் அம்மா இந்த கடையை விட மாட்டாங்க. என் அம்மாக்கு இது ரொம்ப பிடிக்கும். சோ அவங்க இஷ்டம். அதனால நானும் இதுக்கு எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்றான். எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. ஆனா என்னது இந்த ஷாப்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரோட் சைட் ஷாப்லாம் ரன் பண்றாங்களேங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அப்ப இந்த ஷாப்ல அடிக்கடி ஹெல்ப்புக்கு மாஸ்க் போட்டு ஒரு பையன் இருப்பானே அவன் நீதானா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமா நான் தான். அட பாவி நம்பவே முடியல. உண்மையாவே உங்க அம்மா தானா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்ட்டு அந்த ஷாப்ல விக்கிற அந்த கொஸ்டின்ஸ் ஒன்னொன்னு ஒரு டிஷ்ஷோட நேமா கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் கரெக்டா அந்த நேம் அப்புறம் அது எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாவ் பர்ஃபெக்ட் நீதானா அது அப்படிங்கிற மாதிரி இருக்க. அதுக்குள்ள அங்க வராங்க அம்மா. என்ன சாப்பிடுறீங்க 2 பேரும் சொல்லி கேட்க சரி இப்ப கூட ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா அம்மாக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இப்ப அவன் ட்ரெஸ்ல கரையாயிரும் வேணாம் நானே பாத்துப்பேன். நீ வெயிட் பண்ணுப்பா. எவ்வளவு நாளாச்சு என் மருமகளை கூட்டிட்டு வந்து காட்ட. இப்ப தம்மா ஹாப்பியா இருக்கு. அடிக்கடி அவன் உன்னை பார்த்துட்டே இருப்பான். உன்கிட்டன்னு சொல்லி ஏதோ அம்மா சொல்ல வராங்க. அம்மா நீங்க பேசாம இருங்கன்னு சொல்லிட்டு வேகமா அம்மாவை அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டான் ஹீரோ. சும்மா இருங்கம்மா அதை பத்தி அவகிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேணாம். டேய் உன் லவ் பத்தி சொல்றேன்டா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாமா பேசாம இருங்கன்னு சொல்ல சரி ஓகே ஓகே நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க நான் ரெடி பண்றேன்னு சொல்ல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி நானும் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க டிஷ் எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயின் செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்கிறா. அப்புறம் அவளுக்கு ஏட்டது எல்லாமே அவளுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் அடுத்த நாள் நைட்டு வீட்டுக்கு
வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. நம்பவே முடியல. நீங்க உண்மையாவே குவாங் ஆன்ட்டியோட பையனா? எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்ல, நான் தான் அவங்க பையன். ஓ! அப்படியா? அப்புறம் இன்னொரு டவுட்டு. உங்க முதுகு பின்னாடி டேட்டூ இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துட்டா, ஆஹா! டேட்டூ இருக்கு. அது ஒண்ணும் உன் பேர் கிடையாது. அது சும்மா எனக்கு புடிச்சிருந்து நான் வச்சது தான். உன் பேர் இல்லன்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறான். ஓ! அப்படியா? அப்ப அந்த டேட்டூ என் பேர் இல்ல. கரெக்ட்டா? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஆமா. நான் தான் சொல்றேன்ல. அது மட்டும் இல்லாம இது நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருப்பேன். நீ ஒரு டைம் சொன்ன தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது உன்னோட பேர வந்து உன்னோட ஹஸ்பண்ட் வந்து டேட்டூ போட்டுக்கணும்னு. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, நானா சொன்னேன்? எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்கிறா. நீ தான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். அப்புறம் ஹீரோயினுக்காக ஹீரோ என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ஒண்ணு ஒண்ணும் சொல்றான். ஆஃபீஸ்ல நெறைய சேஞ்சஸ் வந்ததுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தான். ஸோ அவ வந்து ரொம்ப போல்டான பொண்ணா இருந்திருப்பா. லவர் ஃபர்ஸ்ட் சைட்டா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஃபர்ஸ்ட் சைட்ன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நான் உன்ன பார்த்தப்ப நீ சண்டை போடுறதுக்காக ரெடியா இருந்தேன்னு சொல்லிட்டு, கடையில ஏதோ சண்டை அவங்க அம்மா கடையில. அப்ப ஹீரோயின் ஹெல்ப் பண்ணியிருப்பா. அப்ப நான் எவ்வளோ பயந்தேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்றா. ஆஹா! இருந்தாலும் அப்ப எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அம்மாக்கு நீ சின்ன சின்ன ஹெல்ப்ஸ்லாம் நெறைய பண்ணியிருக்க. அப்பலாம் நான் உன்ன பார்க்கும்போது, அப்பவே எனக்கு உன்னோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். உன்ன தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உன்கிட்ட எப்பயாவது ப்ரப்போஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன்னு சொல்ல, அப்ப ஏன் என்கிட்ட வந்து நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எப்பயோ நம்மளோட பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பட் சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் முடியல. காலேஜ்ல கூட உன்னை அடிக்கடி நான் பார்த்திருக்கேன். பட் அப்பயும் என்னால உன்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒருவேளை நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு. அதுக்கப்புறம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எப்படிலாம் இருக்கணும்னு நீ சொன்ன. அது எல்லாத்தையும் நான் கேட்கும்போது அது மாதிரி பர்ஃபெக்டா உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால உன்கிட்ட நான் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ச்சே! இவ்ளோ ஃபீலிங்ஸ் என் மேல இருந்ததுன்னா சொல்லியிருக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. சரியா இருந்திருக்கும். ஏன் சொல்லல? எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உன்ன நான் எப்ப மீட் பண்ணேன் தெரியுமா? அதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸ்ல நீ இன்டர்வியூக்கு வந்த. உன்ன பத்தி நீ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொன்ன. பட் நான் உன்ன பார்த்த அதிர்ச்சியில அதெல்லாம் கேட்கவே இல்ல. அதனால தான் உன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டிருந்தேன். அட பாவி! 8 டைம் கேட்டேன். எனக்கே கடுப்பாயிடுச்சு. இந்த ஆஃபீஸ் நமக்கு தேவையாங்கிற அளவுக்கு நீ என்கிட்ட கேட்ட தெரியுமா? அப்படின்னு சொல்ல, அது நான் உன்ன பார்த்தோனே ஆஃப் மைண்ட் ஆயிட்டேன். நீ என்ன பேசுனங்கிறதே எனக்கு ஃபர்ஸ்ட்டு புரியல. அப்படியே அதிலேயே இருந்தனால நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரியாம தான் திரும்ப திரும்ப நான் கேட்டுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ! அப்படியா? சரி இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. என்னையே பார்த்துக்கிட்டு இருந்த? அப்ப எனக்கு எவ்வளோ பயமா இருந்தது தெரியுமா? பேசாம ஓடி போயிடலான்னு தோணுச்சுன்னு சொல்ல, அப்புறம் அதுக்கப்புறமா மறுபடியும் சொல்றான். உன் மேல இருந்த ஃபீலிங்ஸ் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நான் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி வச்சேன். அப்ப நீ என்கிட்ட லீவு கேட்க வந்த. உன் பாய் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லன்னு. அத கேட்டோனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்றது வேஸ்ட்டு. உன் லைஃப்ல நீ ஹாப்பியா இருக்கட்டும்னு சொல்லி தான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அது நீ அப்பவே சொல்லியிருக்கலாம். அவனுக்கு என் மேல பாசமே இல்ல. நான் தான் அவன் பின்னாடியே போயிருக்கேன். எனக்கு உன் மேல என்ன பயம்னா நீ என்னோட பாஸு. உன்கிட்ட டைரக்ட்டா வந்து பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கும். ஆனா எம்ப்ளாயீஸ்லாம் கேர் பண்ணிக்கிற ஒரு நல்ல பாஸ் நீங்க தான் தெரியுமா? எனக்காக போட்டுக்காக காசெல்லாம் குடுத்தீங்கன்னு சொல்ல, அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு ஹீரோ சொல்றான். அம்மா கிட்ட அம்மா ரொம்ப லாங்கா இருக்குமா, கேப்ல வர்றது கஷ்டம். பஸ்ல தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்காக அதாவது டிரான்ஸ்போர்ட்ல ரொம்ப லாங்கா இருக்கவங்க எல்லாருக்குமே மந்த்லி 3000 குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஹீரோயினுக்காக தான். அப்ப அது எனக்காகவா பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஆமா உனக்கு தான் பண்ணேன். அப்புறம் இந்த கேன்டீன்ல சாப்பாடு சரியில்ல. உனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் வேணும்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு போனேன். அத கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சாப்பாடு உனக்கு புடிச்ச மாதிரி அப்படியே டோட்டலா நான் சேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல, அட பாவி! இத்தனை பண்ணியிருக்கேன் எனக்காக. என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் பண்ணியிருக்கிறத நெனச்சு கூட பார்க்க முடியல. கம்பெனி என் மேல லக்கியா இதெல்லாம் பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா எனக்காக இதெல்லாம் நீ பண்ணியிருக்க. அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? கம்பெனியோட அந்த இனாகுரேஷன் அப்படின்னு சொல்லி டேட்ட சொல்ல, அது உன் பர்த்டேல அதுவா வரல. நானா மாத்திட்டேன். உன் பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேஷன் இருக்கணும், லீவ் இருக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னது தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. ஹீரோயின பார்த்து ஹீரோ இதெல்லாம் பண்ணியிருக்கான். அது கொஞ்சம் கூட ஹீரோயினுக்கு அப்ப தெரியல. இப்பதான் எல்லாத்தையும் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை நாள் இது தெரியாம இருந்தனே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. ஸோ ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே ஹீரோ ஷேர் பண்ணிக்கிறான். எல்லாமே ஓகே தான். உண்மையா நீ என்ன லவ் பண்ணேன்னு அப்பவே சொல்லியிருந்தா எல்லாமே சரியா முடிஞ்சிருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கவே வேணாம் அப்படின்னு அவ சொல்லி ஃபீல் பண்ண, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ என் பக்கத்துல இப்ப இருக்கிறது. இதுவே எனக்கு போதும். எப்பயுமே என் கூட இதே மாதிரி இரு. அதுவே போதும். சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல, உண்மையாவா? அப்போ உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்க 2 பேருக்கு இடையில நடந்த மூமெண்ட் எல்லாமே ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இப்ப நடந்த மாதிரி தோணுது. அது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ஹீரோயின் மேடம் ரசிச்சு ரசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீ எனக்கு கிடைச்ச கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு அப்படியே கியூட்டா ஹீரோயினை ஹக் பண்ணிக்க
அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு இனாகுரேஷன் வச்சிருக்கா. ஹீரோயினும் போறா. "உன்னால தாண்டி இதெல்லாம் நடந்தது. ரொம்ப தேங்க்ஸ். உன்ன மாதிரி கஸ்டமர் இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் உனக்கு ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கார பிரசன்ட் பண்றா." "என்னடி இது காரா?" "ஆமா. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு மட்டும் சேலரி நல்லா வந்து என்னோட ஓனா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டா, உனக்கு கேட்டதெல்லாம் தரேன்னு. ஸோ உனக்காக தான் இதெல்லாம். அப்புறம் உனக்கு புடிச்ச பப்பீஸு, காரு, வீடு எல்லாம் வாங்கி தர போறேன்னு" சொல்ல ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோவ பார்த்துட்டு ஷாக்கா இருக்கு. "என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்?" "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம குழந்தைக்கு விளையாட ஒரு பப்பி வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. சரி வான்னு சொல்லி ஹீரோயினோட கைய புடிச்சு தர தரன்னு ஹீரோ இழுத்துட்டு போறான். போய் 2 பேரும் ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொமான்டிக்கா இருக்கும்போது கூட ஹீரோயின் சொல்றா, "என்ன பேசுறீங்க? விடுங்க. நான் என் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு தானே இருந்தேன்." "ம். உன் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருந்தியா? என்ன கேட்ட? உனக்கு ஒரு பப்பி வேணுமா? பப்பி எதுக்கு வேணும்? என் பையனுக்கு விளையாட கண்டிப்பா ஒரு சிஸ்டர் வேணும்ல. ஸோ நானே அத ரெடி பண்ணிடுறேன்னு" சொல்லி 2வது குழந்தைய பத்தி பேசுறாங்க. ஆக்சுவலி முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தைய பாத்துக்கிற டியூட்டி இப்ப யாருக்குன்னு பார்த்தா நம்ம தம்பி பையனுக்கு தான். அட பாவிகளா! ஒரு குழந்தையே வளர்க்க முடியாம என்ன நானி வேல பார்க்க வச்சுட்டு, இப்ப 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் சரியா வருமா? அப்படின்னு சொல்லி குழந்தைய வச்சுட்டு அவன் பொலம்புன்னு பொலம்பிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். இவனுக்கு வேற வேலை இல்ல. நம்ம வேலைய நம்ம பார்க்கலாங்கிற மாரி ஹீரோ, ஹீரோயின் ரொமான்டிக்கா இருக்க, இங்க பொலம்பிக்கிட்டே குழந்தைய வச்சுட்டு, "இந்தா சாப்பிடு, பால குடி" அப்படின்னு சொல்லி குழந்தை வளர்க்கறதுல தம்பி பையன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கான். "உனக்கும் பால் பிடிக்கலையா? என்னதான் பண்றது? எவ்ளோ பெரிய வயலினிஸ்ட் என்ன போட்டு இப்படி பாடாப்படுத்துறாங்களே! காப்பாத்துங்கன்னு" சொல்லி ஒரு கத்து கத்த, அதோட இந்த மூவியே இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப காமெடியாவும் இருக்கு. லவ்வு, ரொமான்டிக்ன்னு எல்லாமே இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாரி மூவி பார்க்கணும்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.